சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/5/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் நாள். ஏகாதசி திதி இன்று மதியம் 1:30 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள், அறிமுகங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய புணர்ப்பு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும். எதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறதா, இவரை நம்புறதா, அவரை நம்புறதா என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரெடிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டே போக வேண்டாம், வீட்லேயே வச்சுட்டு வெளியே போங்க. அதுதான் கொஞ்சம் கரெக்டான ஒரு விஷயம். தேவையில்லாத செலவுகள் வரும். மனசு வேற கொஞ்சம் அப்படி இப்படின்னு இதை பண்ணால் என்ன, அடுத்த மாதம் கட்டிக்கலாமே அப்படின்னு ஒரு தேய்ச்சிட்டா போருமே அப்படின்ற மாதிரியாக ரொம்ப சுலபமாக விரயங்கள் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய சூழல்களும் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம ஒன்று சொல்லப்போக அம்மா அதை புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு, தாய் என்கின்ற தெய்வம் இப்படி சொல்லுகிறதே அப்படி சொல்லுகிறதே, ஒரு சார்பாக நடந்து கொள்ளுகிறதே என்கின்ற மாதிரியான ஒரு ஏமாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய பயணங்கள், அதன் மூலமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட ஒரு 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக சூழ்நிலையின் அமைப்பில் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இன்றைக்கு புணர்வு யோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் சனி இன்றைக்கு 11ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றிகளை கொடுக்க போகிறார் என்பது அர்த்தம். இது வரைக்குமே யாரை ஜெயிக்க முடியல, எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கும். நல்ல அறிமுகங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்காரங்க கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரே ஆள் உட்காந்து வியாபாரத்தை பார்த்துட முடியாது இல்லையா? நமக்கும் ஒரு 4 பேர் வேலைக்காரங்க இருந்தால் தானே அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பெண்களுக்கு பெரிய அளவில் ஆதரவான சில விஷயங்கள் நடக்கும். குழப்பங்கள் தீரும். கணவர் பற்றின, குழந்தைகள் பற்றின இது வரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள்லாம், பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்கலை, இந்த மாதிரியாக இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2-9 கூடிய சந்திரனும் சனியும் 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் திறமைகளை அப்படியே வெளியில் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு அப்படியே பேசி புரிய வைக்காமல் செயலால் புரிய வைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பார்ப்பா, இதை போய் இவர் கரெக்டாக செஞ்சுட்டாரே, இவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இவருக்கு உள்ள இவ்வளவு திறமைகளை ஒழித்து மறைச்சி வச்சிருக்கிறாரே அப்படின்ற மற்றவர்கள் உங்களை பார்த்து சற்று பிரமிப்பாக பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அலுவலகத்தில் அந்த வாரம் முழுக்கவே ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேலிடம்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய அமைப்பு. பரவாயில்ல, இவரை நம்ம இது பண்ணது கரெக்டு தான்ற மாதிரியாக ஒரு அப்ரிசியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இயந்திரம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் மற்றும் பேசி பிழைக்கக்கூடிய, வாக்கால் ஜீவிக்கக்கூடிய தொழில் கொண்டவர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சனியும் சந்திரனும் இன்றைக்கு பூரண நல்ல அமைப்பில் குருவின் வீட்டில் இணைஞ்சிருக்கிறதுனால நிறைய ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு வரும்.
பகவானை போய் இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோவிலுக்கு நம்ம இது வரைக்கும் போகவே முடியல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேர்த்தி கடன்களை பார்த்து இந்த நேர்த்தி கடன்களை முடித்து இவ்வளோ நாளாச்சு. இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், அல்லது கோவில் கைங்கரியம் திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கோவிலை எடுத்து கட்டணும், அந்த கோவிலை எடுத்து கட்டணுன்ற மாதிரியாக பெரியவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் அதீதமான ஈடுபாடுகள் வரக்கூடிய நாளாக, செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குருமார்களுடைய தீட்சை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சித்தர்களுடைய தரிசனங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மையான நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களில் பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன் மறையிறதோடு இல்லாமல் அவர் சனியோடைய அமைப்புலையும் இருக்கிறார். ஆக கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். முடிவு எடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே ஒத்தி வைக்க வேண்டிய, தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு இதை செய்யலாமா, அவரை சேர்க்கலாமா, இவரை சேர்க்கலாமா, இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமான்ற விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் நம்முடைய நலம் விரும்பிகளை ஆலோசித்து செய்ய வேண்டிய நாட்களாக இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாள் இருக்குது. ஏன்னு சொன்னால் பின்னாடி வரப்போகின்ற சில விஷயங்களுக்கு முன்னோட்டத்தை தரக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான். இப்போ தான் நமக்கு மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆகவே வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் நீண்டகால தாக்கங்களை செய்யக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சோஷியல் மீடியாலே ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் எப்போவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே லாபாதிபதி 7ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தார்னாலே வாழ்க்கை துணை புருஷனாலேயோ பொண்டாட்டியாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ ஏதாவது ஒரு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னொன்று பாருங்கள், 5, 11ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 7ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா? கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்கிறாரு, 2 பேருமே 2 துருவமாக இருந்தால் எப்படிங்க வியாபாரம் சரியாக போகுன்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு அத்தனையும் தீரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு நண்பரை டக்குன்னு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அமைப்புகளும் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள், 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த புதிய அறிமுகம், அதாவது ஏற்கனவே தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் யோகாதிபதியும் 6ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய கடன்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் கடனை பற்றி கவலைப்பட்டவங்க, நோயை பற்றி கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடனில் ஒரு சிறு பகுதியாவது, 10 லட்ச ரூபா கடன் இருக்குங்க, பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஒரு 5000 ரூபாயை கொண்டே கட்டிட்டு வரேன், 10,000 ரூபாயை கொண்டே கட்டிட்டு வரேன்ட்டு இன்றைக்கு ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கடனில் ஒரு சிறு பகுதியை அடைப்பதன் மூலமாக மற்றவைகள் எல்லாத்தையும் சீக்கிரமே அடைச்சிடக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரியும் நண்பனாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குதுங்க. ஓரளவிற்கு நைட் ஷிஃப்டாகவே போடுறாங்க, அல்லது இந்த செக்ஷன் நமக்கு சரியாக வராது, இந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு ஒத்து வராதுங்க, நான் படித்தது வேறு, இப்போ வேலை செய்கிறது வேறு, ஏதோ ஃபேமிலியை காப்பாற்றணுமேன்றதுக்காக வேலை செய்கிறேன்ட்டு கொஞ்சம் மனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் மாறக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் அதிபதி போய் இன்றைக்கு 5ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. பாக்கியாதிபதி அவரோட சேர்ந்து இருக்கிறது பெரிய யோகமான ஒரு நல்ல அமைப்பு. நீர் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், சாப்பிடக்கூடிய திரவம் சார்ந்த ஒரு ஜூஸு, காய்கறி, பழம்
பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்லப்படக்கூடிய டின்னில் அடைச்சி வச்சுக்கின்ற ஒரு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மேன்மை மிகுந்த அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கூட இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கான கல்வியை சரியாக கொடுக்க முடியும். இந்த குழந்தைங்கள்லாம் பாஸ் பண்ணிடுச்சு, அந்த ரிசல்ட் வந்துருச்சு, இந்த ரிசல்ட் வந்துருச்சு, காலேஜில் அங்கே சேர்க்கணும் இங்கே சேர்க்கணும், நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டிருக்கிறோம், புள்ள பெரிய பட்ஜெட்டாக வைக்குது, அந்த காலேஜில் தான் சேரணுன்றாங்க, இந்த காலேஜில் தான் சேரணுன்றாங்க. இந்த மாதிரியாக பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் சில தயக்கங்கள் இருந்தாலும் கூட அதனை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி சந்திர சேர்க்கை 4ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகஸ்தானம் வலுவடைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க. பெண்களுக்கு மிக முக்கியமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். வேலையிலையும் சரி வெளி இடங்கள்லையும் சரி ஒரு நல்ல பேர் இன்றைக்கு பெண்கள் எல்லாருமே எடுப்பீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் அக்காள்களோடு இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, மாமியார் மருமகள் உறவுகள் சீராகக்கூடிய ஒரு அமைப்பு. மாமியார் மருமகள் கூட சீராகுங்க, இந்த ஓரகத்தி நாத்தனார் மாதிரியான விஷயங்கள் என்றைக்குமே அது சரியாக வராதுங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, அவர்களுக்கு கூட கணவருடைய சகோதரிகளோடு இன்றைக்கு தனுசு ராசிக்கார சகோதரிகள் ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக அமையும். சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிறிய பயணம், பக்கத்து ஊருக்கு போகிறது, அந்த கோவிலுக்கு போகிறது, இந்த கோவிலுக்கு போகிறதுன்னு ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். முக்கியமாக பெண் குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இல்லையே, ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி ஒரு சிக்கலாக இருக்கிறதே, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 1-7 சனியும் சந்திரனும் 3ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் இணக்கமாக நன்றாக அனுகூலமாக ஆதரவாக இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இந்த நாள். ஒருவருக்கொருவர் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அளவில் அனுசரணையாக இருப்பீங்க. ஒருவர் செய்கிற தப்பை இன்னொருத்தர் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பேசிக்காகவே மகர ராசிக்காரர்களில் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கோபதாபத்தோடு தான் இருக்கும். நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், போயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும் கூட என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு அடிமனதில் ஆழமான காதல் இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கார தம்பதிகள் எல்லாருக்குமே உண்டுங்க. அதை இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய அளவில் நீங்கள் வெளிப்படுத்திக்குவீங்க. எல்லா நிலைமைகள்லையும் குடும்பம் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து டக்குன்னு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. இளைய சகோதர நன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிலருக்கு கிடைக்கும். தம்பி தங்கைகள்கிட்டருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஆதரவற்ற நிலைமை அல்லது அவர்களுக்கு செய்து கொண்டே இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தன வீட்டில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற புணர்வு யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அருமையான நாளுங்க இன்னைக்கு. பெரிய அளவில் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதைவிட மேலாக எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் தடுக்கி இருந்த வருமானங்கள்லாம் டக்குன்னு ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மை. இந்த இடத்துலேருந்து காசு வரணுங்க, எனக்கு வரவே இல்லைங்க, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இப்படி தடுக்குது அப்படி தடுக்குது, இவர் கையெழுத்த போட மாட்டேன்றார் அவர் கையெழுத்த போட மாட்டேன்றார், 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு என்னை அப்படியே மடக்கிறாங்க போல தெரியுது, இவர் சரி சொன்னால் அவர் சொல்ல மாட்டேன்றாரு. இந்த மாதிரியாக ஒரு பணம் வரக்கூடிய சூழல்களில் தடைகளின் காரணமாக பணவரவுகள் கிடைக்காமல் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்று முதல் அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 4 பேர் கொண்ட குடும்பத்தில், அம்மா அப்பா 2 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் தங்கை உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது அக்கால் தம்பி உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை என கும்பத்திற்கு குதூகலம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5-11 அதிபதிகளான சந்திரனும் சனியும் இன்றைக்கு ராசியிலேயே இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஜன்மச்சனியின் காரணமாக கொஞ்சம் கடும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஆறுதலாக நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். 5ஆம் அதிபதி இன்றைக்கி ராசியில் இருக்கிறார் இல்லையா, நல்ல எண்ணங்கள் வரும், உயர்ந்த சிந்தனைகள் வரும். மதிப்பு மரியாதை இழந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த மதிப்பு மரியாதையை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சிறியவர்கள், அதாவது 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். இன்றைக்கு புதுசாக இன்னொரு கிளை ஆரம்பிக்கலாமா, இல்லது இந்த முயற்சியை பண்ணி பார்க்கலாமான்ட்டு புது முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து தகவல்கள் நன்றாக வருவது, நீங்களே போவதற்காக இருந்து வந்த அத்தனை அமைப்புகளையே அனுமதிகள் கிடைக்கக்கூடியது என அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலான விஷயங்களில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் இந்த சந்திராஷ்டம அமைப்புகளை ராசி பலனில் சொல்லும்போது, ஐயா சுப சந்திராஷ்டமம் அசுப சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒளித்தன்மையோடு கொஞ்சம் பிரிக்கிறீங்களே, சந்திரன் இன்றைக்கு அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறார், அல்லது இன்றைக்கு பௌர்ணமியாக இருக்கிறார், அல்லது அமாவாசையாகவே இருக்கிறார்னு சொல்லி இந்த சந்திராஷ்டமத்தை அப்படியே பிரித்து ஒன்றை நல்ல பலனாகவும் இன்னொன்று கெட்ட பலனாகவும் சொல்கிறீங்களே, இது எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சந்திரனை 8ல் மறைஞ்சாலும் சந்திராஷ்டமம் தானே, அன்றைக்கி நல்லாவே தானே இருக்காது, அன்றைக்கும் சில நல்ல பலன்களை சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னு கேட்குறார். உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அமைஞ்சது. சந்திரன் 8ல் மறைந்த அன்றைக்கு, அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 8வது ராசியில் இருக்கின்ற அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஒரு முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த சந்திரன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தானங்க கண்டிப்பாக பலன். ஏனென்றால் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் அமாவாசையாகவும், அதற்கு பிறகு 15 நாட்களில் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே பௌர்ணமியாகவும் மாறுகிறார் இல்லையா. ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கிறதுக்கும் சந்திரன் அமாவாசையாக இருப்பதற்கும் சந்திரன் பௌர்ணமியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுவீங்களே, ஒரு ஜோதிடம் தெரியாதவரே சொல்லிட முடியும் இல்லையா. அமாவாசை அன்று இரவு சந்திரன் இருக்கவே இல்லையே, நமக்கு தெரியறதே இல்லையே. பௌர்ணமி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே அப்படியே பகல் போல் அந்த இரவு தகதகன்னு ஜொலிக்குது இல்லையா. அப்போ அந்த ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடுகள் இருந்து தானே தீர வேண்டும். அமாவாசை அன்று வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களை தொல்லைப்படுத்தும் என்பது தான் உண்மையிலே விதி. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு மனசு நல்லா இருக்காது. இதற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அந்த அமாவாசை சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவின் பார்வையில் குருவின் நினைவில் இருந்தாலோ அதற்கும் ஒரு விதிவிலக்கு கண்டிப்பாக உண்டு. பௌர்ணமி சந்திரன் என்ன இருந்தாலும் உங்களுடைய மனம் அன்றைக்கு பரிபூர்ணமாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே அதோடைய சந்திராஷ்டம கடுமைகள் கண்டிப்பாக குறைந்திருக்கும். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள வித்தியாசத்தை எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடமே தெரியாதவர்கள் கூட நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஜோதிடம் என்பது ஜோதி இஷம், ஒளித்தன்மையை சொல்வது. ஒரு கிரகம் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறதோ அதனுடைய அமைப்பை பொறுத்து நல்ல பலன்களையோ சாதகமற்ற பலன்களையோ கொடுக்கிறது என்பது தான் உண்மை. இது சந்திரனுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது. குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய வருஷங்கள் 6 வருஷங்கள், ஒளித்தன்மையை இழக்கக்கூடிய வருஷம் 6 வருஷம். உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவோம். கடகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, கடகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. ஆக சிறிய அளவில் ஒரு 28 நாட்களுக்குள் தன்னுடைய சுற்றுப்பாதையை முடித்து கொள்ளக்கூடிய சந்திரனுக்கு 14 அல்லது 15 நாட்கள் தேய்பிறை என்கின்ற ஒரு அமைப்பும் 14 அல்லது 15 நாட்கள் வளர்பிறை என்கின்ற அமைப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பை தான் நான் சுப சந்திராஷ்டமம் அசுப சந்திராஷ்டமம்னு சொல்கிறேன். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனை கொண்டவர்கள் பிறந்த ஜாதகத்தில் மனோதிடம் மன வலிமை பெற்றவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஐயா இவர் பௌர்ணமியில் தான் பிறந்திருக்கிறாரு, பயங்கரமான குழப்பவாதியாக இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஜாதகத்தை மறுபடியும் பாருங்கள். பௌர்ணமி சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருப்பார், இல்லைனா சனியோடு சேர்ந்திருப்பார், சனியின் பார்வையில் இருப்பார் அல்லது கேதுவோடு இருப்பார். எப்போது உங்களுக்கு ஒளிச்சந்திரன் இருள் கிரகங்களோடு சேருகிறாரோ பௌர்ணமி அன்னைக்கு தாங்க கிரகணம் ஏற்படும். வருஷத்துக்கு 2 தடவை சந்திர கிரகணம் வருதுன்னு வைங்க, அந்த 2 சந்திர கிரகணமும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு தான் ஏற்படும். ராகுவால் ஏற்படக்கூடிய கிரகணம், கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகணம் உண்டு. அந்த சந்திர கிரகணம் கூட ஒளிமிகுந்த சந்திரனோடு தான் கிரகணங்கள் ஏற்படும். ஆகவே இந்த ஒளித்தன்மையை அவர் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, அமாவாசையாகவே இருக்கிறாரா, பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா,
எத்தகைய ஒளித்தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் ஜோதிஷம் என்கின்ற இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டது. அதன்படி தான் ராசி பலன்களையும் அந்த சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாகவும், சில பேருக்கு சந்திராஷ்டமம் நினைத்தால் நல்லதெல்லாம் நடக்கும். அன்றைக்கி ஒரு மாதிரியாக சொல்லுவீங்க, ஏங்க எனக்கு காலண்டரில் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு போட்டிருந்தாங்க, இன்றைக்கி நல்லதாக நடக்குதுன்னு பார்த்தா ஆழ்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒளித்தன்மை என்கின்ற சுபத்துவத்தின் தன்மைகள் நிச்சயமாக ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.